பாருங்க, நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஒரு டைமண்ட் டிசைனுக்கு போட்டு முடிச்சிட்டேன். நம்ம கூட வந்து உங்களுக்கு இதே டிசைன் தான் உங்களுக்கு மேலே வரைக்கும் வரணும். இப்படி இதே டிசைன் மேலே வரைக்கும் வரணும்னா சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போட்டால் தான் நம்ம வந்து மேலே வரைக்கும் இதே டிசைன் கொண்டு வர முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து டபுள் கலரில் ஒரு சைடு வந்துடும். அதனால் நம்ம எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி பேஸ் போட்டு கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருப்பீங்க. இந்த பேஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கார்னர் டர்ன் பண்ணும்போது சில வயரை வந்து நம்ம மடித்து விடணும். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் இது தான் எல்லோ கலர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்தது சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 6ஐயும் 7ஐயும் சேர்த்து நம்ம நாட் போடணும். எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரோடு சேர்த்து சொல்கிறேன். 1 2 3 4 அதுக்கப்புறம் எல்லோ கலர் இருக்குது. அந்த எல்லோவும் அதுக்கு அடுத்து உள்ள ஸ்கை ப்ளூ கலரையும் சேர்த்து நாட் போடுறோம். இப்படி நாட் போடும்போது பாருங்கள், இந்த இதை வச்சு நாட் போட்டாச்சு. இப்போ நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சில ட்ரிக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கணும். இந்த பக்கம் திருப்பிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் சென்ட்ரு பாயிண்ட் 1 2 கிளியராக பார்த்துக்கோங்க. 1 சென்ட்ரு பாயிண்ட் 1 2 3 4 5 6ஐயும் இந்த 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி மடக்கி வச்சு நாட் போட்டுற வேண்டியது தான். 6ஐயும் 7ஐயும் சேர்த்து நாட் போட்டிருக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நான் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த சைடுமே நம்ம என்ன பண்ணால் கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு இது பண்ணணும். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். பாருங்கள், 6ஐயும் 7ஐயும் சேர்த்து நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4 5 6 6ஐயும் 7ஐயும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. 6ஐயும் 7ஐயும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். அதே மாதிரி 4வது பக்கமையும் அதே மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கணும். இப்போது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து நாட் போட வேண்டியதான். இதை வச்சே நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த இதில் தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்னன்றதை நான் கீழே காட்டுறேன். பாருங்கள், இதை வச்சு நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயே தான் வருது. நம்ம சைடில் நம்ம கார்னர் திருப்பினதுக்கப்புறமா போட்டது ஸ்கை ப்ளூ கலரில் தான் வருது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ஒரு ட்ரிக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போடணும். அது எப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வரும், அதில் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல முக்கோணம் திருப்பினதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்கை ப்ளூ கலரை வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த பக்கமும் போட்டு முடிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கமும் போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்தது அந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொண்டு வர வேண்டியது இது மேலே ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம வந்து ஏற்கனவே எல்லோ கலர் நாட்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலரில் 4 நாட் வரணும். இந்த எல்லோ கலருக்கு மேலே ஸ்கை ப்ளூ கலரில் 4 நாட் வரணும். இப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். இப்படி டர்ன் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் வயரை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 எல்லோ கலர் வரும். இப்போ இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக.
நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைமண்ட் டிசைன், ஒரு எல்லோ கலர் பார்டர், இந்த மாதிரி ரெண்டுமே பார்டராக என்ன பண்ணுன்னா எல்லோ கலரில் வரும். அப்படி எல்லோ கலரில் வரக்கூடாது, நமக்கு என்ன பண்ணுன்னா இதை பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி விட்டுட்டு சொருவி விட்டுருங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்றதுனால உங்களுக்கு போட்டும் காட்டிட்டேன். இப்போது இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா உள்ளே சொருவி விட்டுருங்க. இல்லை ஒரு 2-3 நாட்டுக்கு உள்ளே வச்சே போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கட் பண்ணி விட்டு ஒரு 4 நாட்டுக்கு சொருவி விட்டுற போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கூட ஃபுல்லாகவே நீங்கள் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணா சொருவி விட்டுருங்க. அது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் சொருவி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சொருவி விட்டுறணும். எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனுக்கு சொருவி விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லோ கலர் வயரை மட்டும் சொருவி விடணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற எல்லா சைட்லேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், இது நல்லா கிளியராக சொருவி விட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் விழுகும். இந்த ஸ்பேஸ் விழக்கூடாது. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே சொருவி விட்டுட்டேன். இப்போது நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. சொருவி முடித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி 4 நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு வயரை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் போட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் வரும். அந்த எல்லோ கலர் வயரை உள்ளே கட் பண்ணி சொருகுனதுனால நமக்கு இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரில் நாட் போட வரும். அதனால் இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரில் நாட்டை போட்டுருங்க. இதுதான் ட்ரிக்கு, நான் சொன்ன ட்ரிக்கு. இதே மாதிரி தான் 4 பக்கமுமே பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல நாட்டை வந்துட்டு டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விழாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்துருச்சு, நமக்கு எல்லோ கலரில் வரல. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இனிமேல் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்கை ப்ளூ கலரில் தான் வரும். கரெக்டாக நமக்கு வந்து டைமண்ட் டிசைனுக்கு வரும். நம்ம ஒரு பக்கம் போட்டிருக்கிறோம், இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க 3 சைட்லேயுமே போடணும். பாருங்கள், போட்டு முடிச்சிட்டோமா. இந்த சைடு போட்டதுனால நமக்கு கரெக்டாக கண்டினியூஸாக வந்துருச்சு. இப்போது ரிமைனிங் இருக்கிற எல்லா பக்கமுமே போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டைமண்ட் டிசைனுக்கு தான் வரும். டைமண்ட் டிசைனில் எல்லோ கலரில் பார்டர் வந்த கூடையாக வரும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 பக்கமுமே கட் பண்ணி விடணும். பாருங்கள், 4 வந்துருச்சு. அதே மாதிரி எல்லோ கலர் பார்டர், அந்த பார்டர் வர்றதுக்காக இப்போ போட்டுட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா டைமண்ட் டிசைனுக்கு வந்துடும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த 2 இதையும் போடணும். இப்போ பாருங்கள், 4வது இதுவும் வந்துருச்சு.
பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 1 2 3 4, அடுத்தது 3 2 1 அந்த மாதிரி கண்டினியூஸாக பாருங்கள். இந்த இடத்த போட்டு முடிச்சதுக்கப்புறமா டைமண்ட் டிசைனுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணால் எல்லோ கலரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுறணும். பாருங்கள், இதை போட்டாலும் நமக்கு வந்து 2 டபுள் கலரில் வந்துடும். 2மே எல்லோ கலரில் வரும். அதனால் இந்த எல்லோ கலர் வயரையும் என்ன பண்ணால் கட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணிடணும். இப்போது இந்த வயரை என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4-5 நாட்டுக்கு சொருவி விட்டாலே போதும். இது பார்டர் டிசைன் கூட போடுறதுக்கு இப்படி போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டான பார்டர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வயரை ஸ்ட்ரைட்டாக சொருவி விட்டுருங்க. வயர் போகிற டைரக்ஷன்லேயே நீங்கள் வந்து சொருவி விட்டுறணும். இது வந்து மீடியம் சைஸ் கூட தான். இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டு கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க வயரை.